வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். தனம் இப்போது கண்ணன் ஐஸ்வர்யா 2 பேரையும் திட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு தடவை கடன் வாங்கிப்பட்டதெல்லாம் பத்தாதா, வளகாப்பு பண்ணுறதுக்கு எதுக்காக கடன் வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டீங்க, அதுக்காக நாங்கள் யாருமே உங்களுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சா, ஏன் நாங்கள் உங்களுக்கு வளகாப்பு செஞ்சு வைக்க மாட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க. வளகாப்பு செஞ்சே ஆகணும்னு உங்களை யாராவது மிரட்டினாங்களா, எதுக்காக இந்த மாதிரி கடன் வாங்கி வளகாப்பு பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ கடன் வாங்கி கொடுத்தீங்க அண்ணே அப்படின்னு கஸ்தூரிட்ட கேட்குறாங்க தனம். 2 லட்ச ரூபாய் தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் 5 பைசா வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதம் 10,000 ரூபாய், இது வரைக்கும் 50,000 ரூபாய் வட்டி முதல்மா சேர்ந்து அடைச்சிருக்காங்க. மீதி இன்னும் 1,70,000 ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த நம்ம மாமாட்ட சொல்லிடலாங்க்கா அப்படின்னு முல்லை சொல்கிறாங்க. கஸ்தூரியுமே அதுதான் சரின்னு படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மாமாக்கு இந்த விஷயம் தெரியவே வேணாம் அப்படின்னு தனம் சொல்லிடுறாங்க. இந்த பணத்துக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு தனம் சொல்லிடுறாங்க. நீ ஏற்றுக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிடுறாங்க கஸ்தூரி. அடுத்ததா கண்ணன் தனத்திட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு. தனு சொல்கிறாங்க, உங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பிறக்க போது, அதுக்கு பணம் சேர்க்க வேணாமாடா அப்படின்னு கேட்குறாங்க. இஎம்ஐக்கும் வாங்கின கடனுக்குமே பணம் போயிடுச்சுன்னா உங்கள் எதிர்காலத்துக்கு பணம் வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க தனம். இல்லை நீ, நான் சீக்கிரமாக அந்த இஎம்ஐலாம் கட்டி முடிச்சிருவேன், இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன் அண்ணி அப்படின்னு சொல்லிடுறாரு கண்ணன். அடுத்ததா மீனா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. மீனாவோட அப்பா ஜனார்த்தனன் சொல்கிறாரு, நான் ஒரு புதுசாக வீடு வாங்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மீனா அம்மா சொல்கிறாங்க, நம்ம 5 பேர் இருக்கிறதுக்கு இந்த வீடு பத்தாதாங்க, எதுக்குங்க இன்னொன்று புதுசாக வீடு வாங்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மாப்பிள்ளைக்கு தான் இங்கே இருக்கிறதுல பெருசாக விருப்பம் இல்லைல்ல அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்கிறாரு. அதனால தான் இந்த வீட்டை மாப்பிள்ளை பேரில் தான் வாங்கலான்னு நினச்சேன், ஆனால் அவர் ஒத்துக்க மாட்டார், நான் கையல் பேரில் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மீனாவோட அப்பா. நாங்கள் என்ன கொஞ்ச நாள் தானேப்பா இருக்க போகிறோம், அதுக்காக எதுக்கு புதுசாக வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. நாங்கள் தான் புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்கோம்லப்பா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. கிரகப்பிரவேசம் முடிஞ்சதும் நாங்கள் அங்கே போயிடலான்ற ஐடியாவில் தான் இருக்கிறோம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஜீவா இப்போ எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து எழுந்து போயிடுறாரு. மீனா அம்மா சொல்கிறாங்க, மாப்பிள்ளைக்கே அங்கே போகிற ஐடியா இல்லை, நீ எதுக்காக மீனா அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஜீவா அதை பற்றி பேசலைன்னதும் அவனுக்கு அங்கே போகிறதுல விருப்பம் இல்லைன்னுலாம் இல்லைம்மா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. வீடு கட்டி முடிச்சதும் நாங்கள் கண்டிப்பாக அங்கே தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உன் மகளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு மீனாவோட அப்பா கேட்குறாங்க. அவளுக்கெல்லாம் பட்டாதாங்க புரியும் அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்லிடுறாங்க. தான் கண்ணன் ஐஸ்வர்யா 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க முல்லை வராங்க. என்னக்கா, நாங்கள் பேசுகிறத ஒட்டு கேட்குறதுக்காக வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா. ஒட்டு கேட்கணுன்னா நான் ஒரு ஓரமாக நின்று தானே கேட்பேன், நான் எதுக்கு இங்கே வர போகிறேன் அப்படின்னு முல்லை கேட்குறாங்க. புருஷனும் பொண்டாட்டியும் பெரிய ரகசியம் பேசுகிறீங்க, இதை நான் ஒட்டு வேற கேட்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. முல்லை கண்ணன்ட்ட கேட்குறாங்க, மாமா இபி பில் கட்டணும்னு சொன்னப்போ எங்கிட்ட பணம் இல்லை, எல்லாமே இஎம்ஐக்கே சரியாக போயிருந்து தானே சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அத்தாச்சிக்கு எங்கேருந்து பணம் கொடுத்த அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் அத்தாச்சி அந்த பணத்தை ரொம்ப நேரமாக எண்ணிட்டு இருந்தாங்க, நிறையா பணம் எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க முல்லை. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அது 10 ரூபா நோட்டாக இருந்திருக்கும்க்கா, அதனால தான் எண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஆஃபீஸில் 10 ரூபா நோட்டாக சம்பளம் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க முல்லை. இல்லை அண்ணி, நான் தான் ஏடிஎம்ல எடுத்தேன் அப்படின்னு கண்ணன் சமாளிக்கிறாரு. எந்த ஏடிஎம்ல 10 ரூபாயா பணம் வருது அப்படின்னு கேட்குறாங்க முல்லை. இல்லை அண்ணி, கஸ்தூரி அக்காவுக்கு கொடுக்கணும்னு நாங்கள் பணத்தை முதலே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு கண்ணன். அது தெரிஞ்சிச்சுன்னா கஸ்தூரி அண்ணிட்ட நாங்கள் கடன் வாங்கின விஷயமும் தெரிஞ்சிரும்ல அண்ணனுக்கு, அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு கண்ணன் சமாளிக்கிறாரு. நீங்கள் போய் தான் சொல்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, அத்தாச்சி விஷயத்தில் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவீங்கல்ல, அப்போ வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க முல்லை. கண்ணன் ஐஸ்வர்யாட்ட சொல்கிறாரு, என்ன ஐஸ்வர்யா, தொடர்ந்து நம்ம பொய் மேலே போய் சொல்லிகிட்டே இருக்கிறோம், இதெல்லாம் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.